வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து. மன உறுதியும் சாஸ்திர அறிவும் பெற்று சத்தியத்திலும் தவத்திலும் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த மாண்டவியர் ஊருக்கு வெளியே ஒரு வனத்தில் ஆசிரமம் அமைத்து கொண்டு வசித்து வந்தார். ஒரு நாள் அவர் ஆசிரமத்திற்கு வெளியே மரத்தடியில் மௌனத்தில் ஆழ்ந்திருந்த போது சில கொள்ளைக்காரர்கள் அந்த பக்கம் வந்தார்கள். அரசனுடைய சேவகர்கள் அவர்களை துரத்தி வந்தபடியால் அகப்படாமல் பதுங்கி இருப்பதற்கு அந்த இடம் வசதியாக இருக்கும் என்று எண்ணி ஆசிரமத்தில் பிரவேசித்தார்கள். கொள்ளையடித்து கொண்டு வந்த சொத்துக்களை அங்கே ஒரு மூலையில் வைத்துவிட்டு மற்றொரு புறம் அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். அரசனுடைய சேவக படையாட்கள் திருடர்கள் சென்ற வழியை தொடர்ந்து கொண்டு ஆசிரமத்தண்டை வந்து சேர்ந்தார்கள். மௌனமாக உட்கார்ந்த யோகத்தில் அமர்ந்திருந்த மாண்டவியரை பார்த்த படைத்தலைவன், திருடர்கள் இந்த பக்கம் வந்தார்களே, அவர்கள் எந்த வழியாக சென்றார்கள்? சீக்கிரம் சொல்லுங்கள் என்று கேட்டான். யோகத்தில் ஆழ்ந்திருந்த முனிவர் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. படைத்தலைவன் மறுபடியும் அதட்டி கேட்டான். முனிவர் காதில் ஒன்றும் படவில்லை. இதற்குள் சேவகர்களில் சிலர் ஆசிரமத்திற்குள் பிரவேசித்து களவு போன சொத்துக்கள் அங்கே இருப்பதைக் கண்டு படைத்தலைவனை கூப்பிட்டார்கள். எல்லோரும் உள்ளே போய் பார்த்ததில் களவு போன எல்லா சொத்துக்களும் சிக்கின. ஒளிந்திருந்த திருடர்களையும் கண்டார்கள். ஓஹோ, பிராமணரை ஒன்றும் பேசாமல் மௌன வேஷம் போட்டதனுடைய காரணம் இப்போது தெரிந்துவிட்டது. இவரே திருடர்களுக்கு தலைவன். இவருடைய ஏவுதலினாலேதான் இந்த கொள்ளை நடந்திருக்கின்றது என்று தீர்மானித்து ஆட்களை அங்கேயே காவல் வைத்துவிட்டு படைத்தலைவன் மட்டும் அரசனிடம் சென்று கையும் களவுமாக மாண்டவிய ரிஷியை பிடித்து விட்டதாக சொன்னான். பிராமணன் திருட்டு கூட்டத்திற்கு தலைவனாக இருந்து கொண்டு ரிஷி வேஷம் போட்டு மக்களை ஏமாற்றி வந்திருக்கிறான் என்று அறிந்த அரசன் மிகுந்த கோபம் கொண்டு, மோசக்கார பாதகனை உடனே சூலத்தில் ஏற்றுங்கள் என்று விவரம் விசாரிக்காமல் தண்டனை கொடுத்து விட்டான். படைத்தலைவன் திரும்பி சென்று மாண்டவியரை அங்கேயே சூலத்தில் ஏற்றிவிட்டு கைப்பற்றிய களவு சொத்துக்களை அரசனிடம் ஒப்பித்து விட்டான். சூலத்தில் குத்தி ஏற்றப்பட்ட தர்மவானான முனிவரோ வெகு காலம் வரையில் மரணம் அடையவில்லை. யோகத்தில் இருந்த காலத்தில் குத்தப்பட்டபடியால் அந்த யோக சக்தியால் அப்படியே உயிருடன் இருந்து வந்தார். வனத்தில் அங்கங்கே இருந்த ரிஷிகள் அவ்விடம் வந்து கூடினார்கள். ஓ மாண்டவியரே, இந்த பயங்கரமான துன்பத்தை தாங்கள் ஏன் அடைந்தீர்கள் என்று தபோதனர்கள் கேட்டனர். நான் யாரிடத்தில் குற்றம் சொல்லுவேன்? உலகத்தையே காக்கும் அரசனுடைய சேவகர்கள் இவ்வாறு எனக்கு சிக்ஷை கொடுத்திருக்கிறார்கள் என்று மாண்டவியர் சொன்னார். சூலத்தில் ஏற்றப்பட்ட ரிஷி அன்ன ஆகாரமின்றி உயிருடன் இருக்கிறார் என்றும் அவரை சுற்றி வனத்தில் இருக்கும் மற்ற ருஷிகள் வந்து கூடியிருக்கிறார்கள் என்றும் அரசனுக்கு சமாச்சாரம் எட்டியது. அரசன் வியப்பும் திகிலும் அடைந்து உடனே பரிவாரத்துடன் வனத்துக்கு போனான். அரசன் ரிஷியினுடைய நிலையை பார்த்ததும் பிரமித்து போய் உடனே சூலத்திலிருந்து அவரை இறக்கிவிட உத்தரவிட்டு அவர் காலில் விழுந்து நமஸ்கரித்து, அறியாமையால் நான் இந்த அபவாதம் செய்துவிட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சினான். மாண்டவியர் அரசன் மேல் கோபிக்கவில்லை. நேராக தர்ம தேவதையிடம் சென்றார். ஆசனத்தில் வீற்றிருந்த தர்ம தேவதையை கண்டு, இந்த உபத்திரவத்தை அனுபவிக்கும்படியான கர்மம் நான் என்ன செய்தேன்? சொல்ல கோருகிறேன் என்று கேட்டார். ரிஷியின் தவ வலிமையை அறிந்த தர்ம தேவதை பயந்து பணிந்து, சுவாமி, நீர் பட்சிகளையும் வண்டுகளையும் இம்சித்தீர்கள். சொற்பமாயிருந்தாலும் செய்கிற தானமும் பாவமும் மிகுந்த அளவில் நற்பயனையும் தீய பயனையும் தரும் என்பது உமக்கு தெரியுமல்லவா என்று பதில் சொன்னார். தருமம் சொன்னதை கேட்ட மாண்டவியர் வியப்புற்று, இந்த இம்சை நான் எப்போது செய்தேன் என்று கேட்டார். நீர் குழந்தையாக இருக்கும் காலத்தில் செய்தீர் என்றார். சிறு பையன் அறியாமையால் செய்த குற்றத்திற்கு பெரிய தண்டனை உம்மால் விதிக்கப்பட்டது. இதற்காக நீ பூலோகத்தில் மனுஷனாக பிறப்பாய் என்று தர்ம தேவதையை மாண்டவிய ரிஷி சபித்தார். இவ்வாறு மாண்டவிய ரிஷியின் சாபத்தை பெற்ற தர்ம தேவதை விசித்திர வீரியனின் மனைவி அம்பாலிகையினுடைய வேலைக்காரியின் வயிற்றில் விதுரனாக அவதரித்தான். தர்ம தேவதையின் அவதாரமே விதுரன் என்பதற்கு இக்கதை. விதுரன் தர்மசாஸ்திரத்திலும் ராஜநீதியிலும் ஒப்பற்ற தேர்ச்சி அடைந்து ஆசையும் கோபமும் மற்ற மகாத்மாவென்று உலகத்தால் புகழ் பெற்றான்.
பால்ய பருவத்திலேயே திருதராஷ்டிர ராஜாவுக்கு பிரதான மந்திரியாக விதுரனை பீஷ்மர் நியமித்தார். விதுரனுக்கு ஒப்பான தர்மிஷ்டனும் அவனைப் போல சிறந்த அறிவு பெற்றவனும் உலகங்களிலும் யாரும் இல்லை என்று வியாசர் சொல்லுகிறார். திருதராஷ்டிரன் சூதாட்டத்தில் அனுமதி கொடுத்த காலத்தில் விதுரன் அவன் காலில் விழுந்து, அரசனே, பிரபுவே, இந்த காரியத்தை நான் ஒப்பவில்லை. இந்த சூதாட்டத்தின் காரணமாக உமது புத்திரர்களுக்குள் விரோதம் வரும், வேண்டாம் என்று மிகவும் வற்புறுத்தி தடுத்தான். திருதராஷ்டிரனும் சூதாட்டம் வேண்டாம் விதுரன் அங்கீகரிக்கவில்லை. மிகவும் சிறந்த புத்தியுள்ள விதுரன் நமக்கு எப்போதும் நன்மையையே சொல்வான். அவன் என்ன சொல்கிறானோ அதுவேதான் நமக்கு நன்மை தரும். நிகழ்ந்ததும் நிகழப்போவதும் அறிந்தவரான பிரகஸ்பதி எழுதிய சாஸ்திரமெல்லாம் விதுரன் அறிந்திருக்கிறான். வயதில் என்னைவிட சிறியவனாயினும் சிறந்த புத்திசாலியான விதுரனே நம்முடைய குலத்திற்கு தலைவனாக கருதப்படுகிறான். மகனே, சூதாட்டம் வேண்டாம். சூதாட்டத்தில் பெரிய விரோதம் வரும் என்று விதுரன் சொல்கிறான். நம்முடைய ராஜ்யத்தின் நாசத்தை அவன் இதில் காண்கிறான். இந்த சூதாட்ட யோசனையை விட்டுவிடு என்று பலவாறாக துஷ்டபுத்தி கொண்ட தன் மகனுக்கு சொல்லி பார்த்தான். ஆனால் அவன் கேட்கவில்லை. மகனிடத்தில் வைத்த அன்பினால் அவன் கோரியபடியே யுதிஷ்டனுக்கு சூதாட்ட அழைப்பு அனுப்பிவிட்டான். இந்த நிகழ்ச்சி பற்றி பின்னால் வேறு அதிகாரத்தில் படிப்பீர்கள். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.